வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான பாவக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கசப்பே இல்லாமல் எப்படி பாவக்காய் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன பாவக்காய் நான் எடுத்துருக்கேன். சின்ன பாவக்காவை இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு பாவக்காவை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சமாக இது கூட நம்ம உப்பு சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆகி சிப்ஸ் மாதிரி வரவுடனே நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துப்போம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டு மசால் பொடி 2 ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடுவோம். இது கூடயே ஒரு 3 தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கனால நம்ம பாவக்காவோட கசப்பெல்லாம் எடுத்துரும். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் ஆட் பண்ணதும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். மசாலா நல்லா கலந்துட்டோம் பாவக்காயில். இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க வச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா கிரேவி கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இது கூட ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆகி நம்ம கிரேவி வந்து நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த கிரேவிக்கு இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம். இதுக்கு ஃபுல்லுத்துக்கும் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவோம். வதச்சி நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பராக நம்ம பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுடு சாதத்துக்கு அப்புறம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.